தன்னை படிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணுறான்னு சொல்லி தன் அப்பா அம்மாவே கொன்ன ஒரு பொண்ணை பற்றி தெரியுமா? 2010 கனடாவில் வியட்நாமீஸ் ஃபேமிலியில் சேர்ந்த ஓய் ஆன் கான் அவரும் அவர் மனைவியும் கொன்னது அவங்க புள்ள தாங்க. தன் பிள்ளைய படிக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு நான் நல்லா படிக்கிற பொண்ணு தான். ஆனால் அப்பா அம்மா ப்ரெஷர் பண்ணுறனால ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து போக ரேங்கெல்லாம் குறையுது. இந்த நேரத்தில் காலேஜுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாமில் பார்த்தா ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ இதை சொன்னால் வீட்டில் நம்மளை கண்டிப்பாக திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஃபேக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணுற புக்கு நோட்டு எல்லாமே ஃபேக்கானதாக ரெடி பண்ணுறா. பண்ண பிறகு வீட்டிலேருந்து வெளியில் டெய்லியும் காலேஜுக்கு போகிற மாதிரி காமிச்சிட்டா. ஆனால் அவள் பார்ட் டைம் ஜாப் தான் பண்ணிகிட்டு இருக்கா. இதுக்கு நடுவில் அவளுக்கு ஒரு பையன் மேலே லவ் வருது. லிவ் டுகெதரில் இருக்கா. அந்த பையன் பேர் டேனி. இந்த விஷயம் எல்லாம் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு தெரியுது. தெரிஞ்சவங்க அவங்க அப்பா அம்மா பயங்கரமாக அடித்து போட்டுட்டு அவன் மேலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோனு எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஆனோடனே அப்படி ஸ்ட்ரிக்ட் ஆனவுடனே ஜெனிஃபருக்கு இனி நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைக்காது, தன் அப்பா அம்மாவை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். அதை அவர் பாய் ஃப்ரெண்ட் டேனிகிட்ட கேட்குறார். டேனி இதுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், ட்ரக் டீலர். அவர் இந்த விஷயத்தில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 8 ஜெனிஃபர் வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே 3 பேரையும் கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. கீழே அண்டர் கிரவுண்ட் மாதிரி கார் பார்க்கிங் ஏரியா மாதிரி. அப்போ அவங்க ஃபேமிலி இருக்கவங்க ராபரி வந்திருக்காங்க, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பிளான்லாம் போட்டது அவங்க பொண்ணுன்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. கீழே போனோடனே ஜெனிஃபரோட பாய் ஃப்ரெண்ட் டேனி என்ன பண்ணுறான்னா துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ஜெனிஃபரோட அம்மாவை சுட்டுறான். சுட்ட இடத்துல ஜெனிஃபர் அம்மா இறந்துடுறாங்க. அதே நேரத்தில் டேனி என்ன பண்ணானா அவங்க அப்பாவை அட்டாக் பண்ணிடுறாங்க. அவங்க அப்பா அந்த இடத்துல மயக்க போட்டு விழுந்துடுறாரு. அவருக்கு உயிர் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இந்த நேரத்தில் ஜெனிஃபர் என்ன பண்ணாங்கன்னா 911 போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு ராபரி வந்திருக்காங்க, வாங்கன்னு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்காங்க. போலீஸ் பார்த்தோன்னா ராபரி எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க ஜெனிஃபர் சொல்கிறாங்க. சொன்ன பிறகு போலீஸுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஜெனிஃபருக்கு ஒரு இடத்துல விட அடிப்படவே இல்லை. இவ்வளோ பிளான் பண்ணவங்க ஜெனிஃபருக்கு ஒரு அடிப்படாமல் இருந்தது தான் அந்த இடத்துல பெரிய மிஸ்டேக். அப்புறமா ஜெனிஃபர் கிட்ட திரும்பி கேட்குறாங்க. அப்போ ஸ்டோரி கொஞ்சம் மாறுது. இந்த நேரத்தில் போலீஸ்க்கு ஒரு விஷயம் கிடைக்கிது. ஏன்னா ஜெனிஃபரோட அப்பா பொழைச்சிட்டாரு. அவர்கிட்ட கேட்கும்போது எல்லாமே பண்ணது என் பொண்ணு தான் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. சொன்ன பிறகு போலீஸுக்கு கேஸை முடிக்கிறாங்க. ஜெனிஃபர் தான் எல்லா குற்றமும் பண்ணா, அவளும் பாய் ஃப்ரெண்டு தான் சொல்லி கேஸை முடிக்கிறாங்க. இன்றைக்கி வரையும் ஜெனிஃபர் ஜெயிலில் தான் இருக்காங்க. அது மாதிரி அவங்க அப்பா பொழைச்சிட்டாலும் அடுத்த 2 வருஷத்துலேயே அவர் இறந்துட்டார். ஏன்னா பிரெயினில் அடிப்பட்டதுனால கொஞ்சம் சைக்காலஜி ப்ராப்ளமாக இருந்து இறந்துட்டார்.